ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பிரியவா சரணம். நாளை ஜூன் 11ஆம் தேதி ஏகாதசி தினம். நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி தினத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். செல்வத்தினுடைய கஷ்டங்கள், செல்வத்தினுடைய மிகப்பெரிய குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் நீங்க அந்த செல்வத்தினுடைய பிரச்சனைகளையும் சரி கஷ்டங்களையும் சரி தீர்த்து கொள்வதற்காக உங்களுடைய வீட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியுங்க. கட்டாயமா உங்களுடைய வீட்டில் வச்சு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வது மூலியமா உங்களுடைய வீட்டில் செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் தரக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. நீங்களே நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் சந்திப்பீங்கன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. இதை மட்டும் நீங்க தெளிவா எளிமையா புரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? சரி, முதல் விஷயம், இதற்கு நீங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரமாக செய்யக்கூடிய விஷயத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னா அது கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பினுடைய மகத்துவத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீட்டில் எப்போதுமே சரிங்க, செல்வ பிரச்சனை இருக்குது, செல்வத்தினுடைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு முழு முதல் தீர்ற்றுக்கு ஒரு விஷயமா அமையுதுன்னா அதுக்கு இந்த கல்லுப்பு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. கல்லுப்பை நம்ம வீட்டில் வச்சு எப்போ ஒரு விஷயத்த பண்ணுறோமோ, கல்லுப்பு பரிகாரம் பண்ணுறோமோ, அப்பமே அதில் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் என்பது முழுவதுமாக கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்வதோட மகாலட்சுமியோட அம்சம் பெற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செய்வது மூலிமா மகாலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் பார்த்திடாத மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கன்ற போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. இந்த கல்லுப்பினுடைய மகத்துவமே அதுதான். சரி, இப்போ நீங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை எப்படி பண்ணணும், என்ன பண்றத நான் தெளிவா சொல்றேன். புரிஞ்சு அதுக்கப்புறமா பண்ணுங்க. சரிங்களா? முதல்ல நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மோஸ்ட்லி நீங்க இந்த ஒரு பரிகாரத்துக்கு, கல்லுப்பு பரிகாரத்துக்கு ஒரு ரூ. 10 பாக்கெட்டோ இல்ல ரூ. 15 பாக்கெட்டோ வெளிய இருந்து வாங்கிட்டு வாங்க. கட்டாயமா அப்படி நீங்க வாங்கிட்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த இந்த ஒரு கல்லுப்புன்றது வீட்டில் ஒரு பரிகாரத்தை பண்ணுறோம்னா அதை வீட்டில் வச்சு செய்வதோட வெளியிருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அது புது கல்லுப்பாக இருக்கும். அதுவும் இந்த ஒரு பரிகாரத்துக்காக மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வரதுன்றது ரொம்ப நல்ல விஷயங்க. அதனால் ஒரு பாக்கெட் கல்லுப்பை நீங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி அந்த பரிகாரத்தை செய்யும்போது நாளைக்கு செய்யும்போது வெளியிருந்து வாங்கிட்டு வாங்க. கட்டாயமாக ரொம்ப நல்ல விஷயங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு இந்த கல்லுப்பை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? வாங்கிட்டு வந்த கல்லுப்பை வச்சு எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்கா? அதை நான் சொல்கிறேன், கேளுங்க. வாங்கிட்டு வந்த கல்லுப்பை நீங்கள் உங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து வைங்க. நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டு முழுக்க அந்த கல்லுப்பை வச்சுருங்க. நீங்கள் இப்போ தாம்பாள தட்டு முழுக்க வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த 2 பொருட்களை மட்டும் வைங்க, போதுமானது. 2 பொருள் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 2 பொருட்கள் மட்டும் இந்த கல்லுப்போடு இருக்குன்ற பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாடல்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் எந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் உங்களை கஷ்டத்தையும் காயத்தையும் ஏற்படுத்திச்சோ அந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும். நீங்களே முன்னாடி பார்த்த அந்த துன்பங்கள் பிரச்சனைகளிலிருந்து முழு முதல் தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்குங்க. அதனால இதை மட்டும் நீங்க தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க, மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் இதற்கு தேவையான, அதாவது இந்த கல்லுப்பில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களே, வச்சதுக்கப்புறமா இந்த கல்லுப்பில் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அந்த 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பெற்றிருக்கு அப்படின்னாலே நம்ம குபேர பகவானுடைய அம்சம் பெற்றக்கூடிய ஒரு பொருளையோ இல்லை குபேரனுடைய அந்த செல்வத்தினுடைய அதிபதியக்கூடிய பொருளையோ நம்ம இதில் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்றது ரூ. 1 நாணயம். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது உங்களுடைய வீட்டில் ரூ. 1 நாணயம் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லைனா வெள்ளி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கூட வைக்கலாம். ஒன்று வெள்ளியை வைக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரூ. 1 நாணயத்தை வைக்கலாம். இந்த 2 பொருட்களை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் சேர்த்து வச்சு பாருங்க. அதாவது ஒன்று சொல்லியிருக்கேன், இன்னொரு பொருள் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 2ல் ஒரு பொருட்களை மட்டுமாவது உங்களுடைய வீட்டில் வச்சு பாருங்க. கல்லுப்போடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான ஒரு பொருள் தாங்க. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்க போகுது. அதனால் இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும்.
நம்ப மாட்டேங்கங்க. இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கும்போது, உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும், மாறுதலையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லப்போனா, இத மட்டும் மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும். முதலாவது விஷயமா சொல்லிட்டு, முதலாவது பொருள் என்னன்னா, கல்லுப்போடு நீங்க சேர்த்து வைக்க வேண்டியது ஒண்ணு ரூ. 1 நாணயம், அப்படி இல்லைன்னா வெள்ளி. வெள்ளி பொருட்கள் ஒரு செயினா இருக்கலாம், மோதிரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. 2வது பொருள் குபேராம்சம் பெற்றக்கூடிய விஷயங்க. ஆனா செல்வத்தினுடைய ஈர்ப்பு வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஜாதிக்காய்ன்றது எப்போதும் இருக்குங்க. இந்த ஜாதிக்காயை நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு, ரூ. 1 நாணயம் வச்சிருக்கீங்கன்னா, அந்த ரூ. 1 நாணயம், அதுக்கப்புறமா இந்த ஜாதிக்காய். இந்த 3யும் சேர்த்து நம்ம சொன்ன மாரி பூஜை அறையில வச்சு இத மட்டும் செஞ்சு முடிச்சுருங்க. பூஜை அறையில வச்சு இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா, இவ்வளவு நாட்கள் நீங்க கண்ட கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இவ்வளவு நாட்கள் நீங்க பார்த்த அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ, ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விரைவா நடக்கும். அது மட்டும் இல்லங்க, செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீரும். நீங்களே போதும் போதும்ன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க போதும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நல்லதுக்காகவும் நல்ல மாற்றத்துக்காகவும் இது அமையுங்க. எதிர்பார்த்த அந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இப்போ நீங்க இந்த கல்லுப்போடு இந்த சொன்ன இந்த 2 பொருட்கள சேர்த்து வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற கேள்வி உங்களுடைய மனசுல கட்டாயமாக வரலாம். அப்படி நீங்க வருன்ற பட்சத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. அதுவே போதும். இப்போ நீங்க உங்களுடைய வீட்ல வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்போட சரிங்க இந்த 2 பொருட்களையுமே சேர்த்து வச்சுட்டீங்க. அதுக்கப்புறமா என்னங்க பண்றது? அந்த கல்லுப்பு, அந்த பொருட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கல்லுப்போட இருக்கட்டுங்க. நாளை தினம் ஏகாதசி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுப்பையும் சரி, நீங்க எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் ஏலக்காய்ன்ற மாதிரி மிகவும் எளிமையா இருக்கக்கூடிய ஏலக்காயும், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ரூ. 1 நாணயம், அதோடு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஜாதிக்காய். இந்த 2 பொருட்கள மட்டும் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு கொண்டு போய் உங்களுடைய வீட்ல ஒரு மஞ்சள் நிற துணிய வச்சு மடிச்சு, கெட்டி உங்களுடைய பூஜை அறையிலயோ, அப்படி இல்லாத பட்சத்தில உங்களுடைய வீட்ல பணம் எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிரலாம். இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ரூ. 1 நாணயம், ஜாதிக்காய் இந்த 2யும் சேர்த்து வைக்கும்போது கல்லுப்பு முழுக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சாலே போதுமானது. தாம்பூலத்துல நீங்க முழுசா தட்டியிருப்பீங்கல்ல, ஆனா இதுல வைக்கும்போது சிறிதளவுக்கு வச்சாலே போதும். நீங்க வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு சிறிதளவு கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி வைக்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய கல்லுப்பு தண்ணியில கரைச்சு அதை உங்களுடைய சுற்றி வீட்டுக்குள்ள ஊத்த வேணாம், வீட்டை சுற்றி நீங்க அதை தெளிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை வீட்டை சுற்றி நீங்க செஞ்சு தெளிச்சு விடுறது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. முழு முதல் மாற்றங்கள் அமைவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். கட்டாயமா இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்துக்கான ஒரு எளிமையான வாய்ப்பாக இது அமையும். இனி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாங்க. அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா, இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தெய்வத்தினுடைய ஆசைகள் பெறுவதற்கு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது அமையும். முழு முதல் நம்பிக்கையுடனும் மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நல்ல மாற்றத்துக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, அதுல உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகளையும் மாற்றத்தையும் கண்டுகொள்ள முடியும். நம்புங்கள். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.